ஓகே, இன்றைக்கான டாபிக் வந்து டிஎன்எஸ். ஓகே, டிஎன்எஸ்னால் டொமைன் நேம் சர்வர் சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ எதுனா இப்போ உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது லைக் இப்போ பேக்ரவுண்டில் இந்த டிஎன்எஸ் இந்த வெப்சைட் ஐபி வந்து டிஎன்எஸ் போய்ட்டு தான் வரும். டிஎன்எஸில் போய் செக் பண்ணிட்டு தான் வரும். அந்த டிஎன்எஸில் இருக்கா அதில் இல்லையா, இருந்தால் நம்ம ரிக்வெஸ்ட் வரும், ரெஸ்பான்ஸ் வரும். இல்லைனா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 500 வரும். ஓகேவா, இது முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எஸில் வந்து இப்போ உங்கள் ஃபோன் கான்டாக்ட் பண்ணுறீங்களா, உங்கள் நம்பரை சேவ் பண்ணி ரிசீவ் பண்ணிங்களா, அதேமாரி தான் வெப்சைட் வந்து ஒரு ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸை சேவ் பண்ணும். அந்த சேவ் பண்ணுறது தான் இப்போ லைக் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து 192.. சம்திங் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் மாரி இப்போ டொமைன் நேமாக சேவ் பண்ணுறாங்க. அதான் google.com, youtube.com அந்தமாரிலாம் சேவ் பண்ணுறாங்க. இந்தமாரி தான் டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இந்த டிஎன்எஸ் பேக்ரவுண்ட் லேயர் 80 நடக்குது. ஓகேவா, இந்த ரெக்வஸ்டிவ் ரெசால்வர் இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெக்வஸ்ட் வந்துருக்கும் போது ரெக்வஸ்டிவாக ரிசால்வ் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் ரிசால்வ் பண்ணிட்டு அந்த டிஎன்எஸ் கேட்ச் இல்லாமல் அந்தமாரி இருக்கும். அடுத்து வந்து எல்எல்டி, அடுத்து வந்து ரூட் நேம் சர்வர். இந்த ரூட் நேம் சர்வர் தான் முக்கியமானது உண்டு. இப்போ ரூட் நேம் சர்வரில் இப்போ நீங்கள் வெப்சைட் போகும்போது ஆல்ரெடி இந்த டேட்டா வரும். இப்போ அந்த கேட்சை வந்து ஃபாலோ பண்ணணும். இது ஐபி அட்ரஸை மெமரைஸ் பண்ணாது. ஓகே, மெமரைஸ் பண்ணாது. இப்போ கேட்ச் இருக்கா பார்க்கும். இப்போ வெப்சைட்டு போனாலும் ஓப்பன் பண்ணும்போது குக்கீஸ்லாம் இருக்கும். அந்தமாரி கேட்ச் வந்து கேட்ச் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேட்சை வச்சு தான் இது வந்து ஆல்ரெடி இந்த டொமைன் இருக்கா அந்த டிஎன்எஸ் செக் பண்ணி இந்தமாரி இருக்கும். அடுத்து வந்து டிஎல்டி நேம் சர்வர் சொல்லுவாங்க. டாப் லெவல் டொமைன் நேம் சர்வர் சொல்லுவாங்க. இந்த நேம் சர்வர்னாலே இப்போ .com டொமைனில் .com அண்ட் .organization அண்ட் .org ஆகின்னு சொன்னேன். .org அண்ட் .in அண்டு இது டாப் லெவல் டொமைன் இருக்குது. இதுமாரி தான் இந்தமாரி டொமைன் நேமில் இருக்கும்போது இதுதான் டிஎல்டி நேம் சர்வர் தான் ஒர்க் ஆகும். இங்கேருந்து டிஎல்டி நேம் சர்வர் தான் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து இன்னொன்று இருக்குது, ஆத்தரைசர் நேம் சர்வர் இருக்குது. இதுதான் இன்னொன்று முக்கியமானது. இதனாலே இப்போ ஆத்தரைஸ்னா உங்கள் டொமைன் ஆத்தரைசேஷன் பண்ணுறக்கா, இந்த ஐபி அட்ரஸ் ஆத்தரைஸ்மெண்ட்டாக இருக்கா, இந்தமாரி தான் ஆத்தரைஸ்மெண்ட் நடக்கும். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான இந்த டிஎன்எஸ் ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ கூகுள்.com டைப் பண்ணிக்கிங்க உங்கள் ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது டிஎன்எஸ் போகும். இந்த டிஎன்எஸ் போகும்போது டிஎன்எஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணி அங்கே டிஎன்எஸ் சொன்னோன்னா அங்கே அதே ஃபைண்ட் பண்ண பிறகு தான் இது டிஎன்எஸ் வந்து ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணி அது அங்கேயே தேடும். அந்த ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த ஐபி அட்ரஸ் எந்த டொமைனில் இருக்குது. எக்ஸாம்பிள் google.com, youtube.com அந்தமாரி எந்த டொமைனில் இருக்குது, அந்த டொமைனை நம்ம டைப் பண்ணோமா அந்த சேம் நம்ம ஆடே நமக்கு தூக்கி விட்டுரும். ஓகேவா, தூக்கி விட்ட பிறகு தான் அந்த அந்த google.com அந்த டொமைன் தூக்கி விட்ட பிறகு தான் நம்ம வெப்சைட்லேருந்து உடனே வந்துடும். இதில் நடக்கிறது ஒரு மில்லி செகண்டில் நடந்துடும். ஒரு மில்லி செகண்டில் நடக்குது. இது யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பேக்ரவுண்டே ஒரு வீக்கத்தக்கு தான். ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இத்தனை ப்ராசஸ் தாண்டி வருது. இதை விட ரொம்ப ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற யூசேஜில் இது ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா, அதேமாரி எவ்ரி வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது கூட இந்த டிஎன்எஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே டிஎன்எஸ் போய்ட்டு தான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வெப்சைட்டு வரும். ஓகேவா, அடுத்து வந்து இன்னொன்று சொல்கிறேன். இதேமாரி ப்ரைவேட் மொபைல் ஃபோனில் ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்குது. அது வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆடு வந்து இதாக வருமோ அதேமாரி வேறு டிஎன்எஸ்லாம் இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஆடு டிஎன்எஸ் வந்து இந்த டிஎன்எஸ் ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்கும் உங்கள் ஃபோனில். அதில் போய்ட்டு நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸில் போய்ட்டு செட் பண்ணணும். ஆடு ஒரு டிஎன்எஸ் அக்கௌண்ட் செட் பண்ணணும். செட் பண்ணால் உங்களுக்கு ஆடு வராது. இப்போ மொபைல் கேம் நடும்போது ஆடு வரும். அடுத்த வெப்சைட்டில் சம்திங் போகும்போது கூட உங்களுக்கு ஆடு வரும். அந்தமாரி ஆடு வராமல்னா இந்த டிஎன்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்குது. இது முக்கியமான பார்ட்னாலே ஐபி அட்ரஸ்ஸு, டொமைன் அண்ட் இது வந்து நேம் சர்வர். இந்த 3 தான் இங்கே வந்து டிஎன்எஸ்க்கு வந்து முக்கியமான தூண்கள் சொல்லலாம்னா இங்கே தேவைப்படுற ரெக்யூர்மெண்ட் சொல்லலாம். இந்தமாரி தேவைப்படுறது தான் இதோட ஐபி அட்ரஸ் அண்டு டிஎன்எஸ். இதோட முக்கியத்தோட டிஎன்எஸோட ரெக்யூர்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகேவா, தட்ஸ் இட். தேங்க்யூ. Bye.